நம்ம புடலங்காய் பொரியல் பார்க்க போகிறோம். இது இந்த மாதிரி புடலங்காவை வந்து சின்ன சின்னதாக நறுக்கிக்கிறோம். இந்த மாதிரி பிஞ்சு புடலங்காவை பார்த்து வாங்கிக்கிறோம். இதை வந்து நறுக்கி இது ரெண்டாக நறுக்கி உள்ளே வந்து நார் மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு ஸ்பூனாலேயோ ஏதோ கையை வச்சா எடுத்துடலாம். இந்த மாதிரி நறுக்கினா உள்ளே வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இதை அப்படி கையை வச்சு எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு நம்ம சின்ன சின்னதாக நம்ம வந்து நறுக்கணும். நம்ம இதோட போட்டுறக்கூடாது, இந்த விதையெல்லாம் போட்டுறக்கூடாது. இதை எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கிறோம். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து இது வந்து இப்போ ஒரு புடலங்காய் எடுத்திருக்கேன். ஒரு புடலங்காவே நல்லா பெருசாக இருந்துச்சு. அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம், பெருசாக இருந்தால் 1 போதும், சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம், பச்சை மிளகா. இது பச்சை மிளகா உள்ள காரம் தான், அதனால் எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கோங்க. 4-5 பச்சை மிளகா, கருவேப்பிலை. அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்து. இது வந்து கடுகு 1 ஸ்பூன், உளுந்து வந்து 2 ஸ்பூன். தேங்காய் வந்து லாஸ்ட்டாக போடுறதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய் அளவு துருவி போட்டுக்கிறோம். அவ்வளோதான். நம்ம எப்படி புடலங்காய் பொரியல் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து போட்டு நம்ம தாளிச்சுக்கிறோம். அது வெடிச்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறோம். இப்போ வெங்காயத்தை வந்து இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டால் போதும். ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக கருகாமல் நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து புடலங்காவை போட்டுறோம். இதுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, அப்படியே வந்து வதக்கிறது தான், மூடி வச்சு வதக்கிறது தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சத்தெல்லாம் போகாமல் அப்படியே காயை லைட்டாக ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறோம். இதுக்கு முக்கியமாக வந்து லாஸ்ட்டாக தேங்காய் போடுறதும் கடுகு, உளுந்து வந்து கொஞ்சம் நல்லா போடணும். உளுந்து பருப்பு நல்லா போடணும். இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கிறது தான், எந்த தண்ணியும் கொஞ்சம் கூட ஊற்றாமல் வதக்கிறோம். அடுப்பு ஃபுல்லாகவே வச்சு தான் வதக்குறோம். இப்போ கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக மாறிட்டு கூட வந்து இந்த மாதிரி மூடியை திறந்து 2 தடவை இந்த மாதிரி கிண்டி விட்டு மூடி வச்சு வதக்கணும். லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப கொலைய வதக்கக்கூடாது. இப்போ வந்து வதங்கிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட போகிறோம். நம்ம சாப்பிட்டு பார்த்தா தெரியும், லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காவை நம்ம போடுறோம். இப்போ நம்ம புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.